Vertebral column முள்ளெலும்பு தொடர். Vertebral column running at the back of the body is also called as spine or the backbone. அதாவது உடலின் பின்புறத்தில் நீண்டிருக்கும் முள்ளெலும்பு தொடர் தான் முதுகுத்தண்டு அல்லது முதுகெலும்பு அப்படின்னு அழைக்கிறோம். It is in the trunk region to offer support to the upper part of the body. இது உடலின் மேல் பகுதியை தாங்குகின்ற தண்டு பகுதியாக இருக்கு. Vertebral column is made up of individual bones called as vertebrae. முள்ளெலும்பு தொடர் முதுகெலும்புகள் எனப்படும் தனிப்பட்ட எலும்புகளால் ஆனது. Total vertebral column consists of 7 cervical vertebrae, 12 lumbar vertebrae, 5 fused sacral and 5 fused coccygeal vertebrae. Vertebral column runs from the basis of the skull to the hip bone, forming a tube. Spinal cord passes through this hollow tube. முதுகெலும்பு தொடரில் 7 cervical vertebrae அதாவது கழுத்தெலும்புன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 12 lumbar vertebrae மார்பெலும்பு, அப்புறம் 5 fused sacral, அதுக்கப்புறம் 3 fused coccygeal எலும்புகள் இருக்குது. இப்போ முள்ளெலும்பு தொடர் மண்டை ஓட்டின் அடிப்பகுதியிலிருந்து இடுப்பு எலும்பு வரை ஒரு குழாய் போன்ற அமைப்பை உருவாக்குறது. இந்த குழாயில் உள்ள இந்த குழாய் உள்ளதான் என்ன பண்ணுது, முதுகெலும்பு தண்டு செல்கிறது. Vertebrae are joined by the leading points which allow the body to be bent back, front or sidewards. முதுகெலும்பில் உள்ள முள்ளெலும்புகள்லாம் வழுக்கு மூட்டுகளால் இணைக்கப்பட்டுள்ளது. அவை உடலின் முன்னும் பின்னும் பக்கவாட்டிலையும் அசைக்கிறதுக்கு வளைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. In this picture, vertebral column in human. It is a cervical vertebrae. It is a thoracic vertebrae, lumbar vertebrae, sacrum or coccygeal or coccyx. Next, functions of vertebral column are given below. அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். It protect the spinal cord, தண்டுவடத்தை பாதுகாக்கிறது. It protect the head, தலையை தாங்குகிறது. It serve as an attachment for the ribs, விலா எலும்புகளுக்கான இணைப்பாக செயல்படுகிறது. It provides support and place or attachment for the pectoral and pelvic girdle, மார்பு மற்றும் இடுப்பு வளையங்களை இணையும் இடமாக செயல்பட்டு அவற்றிற்கு உறுதியளிக்கிறது. It provide the movement of the human skeleton, மனித எலும்புக்கூற்றுக்கு அசைவை கொடுக்கிறது. It help in walking and standing erect with the correct posture, நடக்கவும் நிமிர்ந்து நிற்கவும் உதவுது. Next, sternum or rib cage, that means மார்பெலும்பு மற்றும் விலா எலும்பு அல்லது விலா எலும்பு. Rib cage occupies the chest region, விலா எலும்பு மார்பு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. It is the cone-shaped structure made up of 12 pairs of ribs. Ribs are attached to the vertebrae at the back which curve around to form cage. இது 12 ஜோடி விலா எலும்புகளை கொண்டுள்ள கூம்பு வடிவ அமைப்பாக இருக்கும். விலா எலும்புகள் பின்புறத்தில் உள்ள முதுகெலும்புடன் இணைக்கப்பட்டு ஒரு கூண்டு போன்ற அமைப்பை உருவாக்குது. 10 pairs of ribs are attached to the breastbone at the front. 2 pairs of lower ribs are free at the front. These are called as free floating ribs. முன்புறத்தில் 10 ஜோடி விலா எலும்பு மார்பெலும்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது.
2 ஜோடி விலா எலும்பு தனியாக காணப்படுகிறது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ரிப்ஸ், அதாவது மிதக்கும் விலா எலும்புகள் என்று அழைக்கப்படுகிறது. ரிப் கேஜ் இஸ் த செட் அப் இன் த such a way that it can contract and expand during the process of breathing. சுவாசிக்கும் போது சுருங்கி விரிவடையும் வகையிலான விலா எலும்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் ரிப் கேஜ் ப்ரொடெக்ட் த அண்டர்லையிங் லங்ஸு, ஹார்ட்டு அண்டு சம் பார்ட் ஆஃப் லிவரு. ரிப்கேஜ் வந்து இதெல்லாம் பாதுகாப்பு அளிக்கிறது. எதுக்கு? லங்ஸுக்கு, ஹார்ட்டுக்கு, அது மாதிரி லிவருக்கெல்லாம். தட் மீன்ஸ் நுரையீரலுக்கு, இதயத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து கல்லீரலுக்கும், லிவர் மீன்ஸ் கல்லீரலுக்கும் பாதுகாப்பு அளிக்கிறது. In this picture, a rib cage in human. It is the first rib, sternum, costal cartilage, floating rib, false rib, true ribs, 12th rib. These are all the parts of rib cage. Humans and giraffes have a same number of the bones in the necks, but the vertebrae in a giraffe neck are very much longer. அதாவது ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் ஜிராஃபிக்கும் நெக்கில் உள்ள போன்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ அது வந்து சேமாக தான் இருக்குது. பட் வந்து என்னென்னா ஜிராஃபியோட நெக் மட்டும் மச் லாங்கர் தென்னாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டன், இணையுறுப்பு எலும்பு கூடு. The appendicular skeleton contains the bones in the appendages of the body as well as the structures that connect the appendages to the axial skeleton. அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டன்னா இணையுறுப்பு எலும்பு சட்டகம். இணையுறுப்பு எலும்புக்கூடு உடலின் இணையுறுப்புகளில் உள்ள எலும்புகளையும் இணையுறுப்புகளையும் அச்சு எலும்பு கூட்டுடன் இணைக்கும் அமைப்பிலுள்ள எலும்புகளையும் கொண்டுள்ளது. Specially the appendicular skeleton comprises the shoulder girdle, the arm, wrist and hand bones, the pelvic girdle, the leg ankle and foot bones. இது வந்து எதை ஜாயின் பண்ணியிருக்குன்னா தோள்பட்டை எலும்பையும், கை, மணிக்கட்டு, மேற்கை எலும்பு, இடுப்பு, கால், கணுக்கால் மற்றும் பாத எலும்பு, இதெல்லாம் வந்து இந்த எலும்பு வந்து பொதுவாக இணைக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் போன் ஆர் பெக்டோரல் போன் அப்படின்னா தோள்பட்டை எலும்பு. ஷோல்டர் போன் இஸ் ஃபார்ம்டு பை காலர் போன் அட் த ஃப்ரண்ட் அண்ட் த ஷோல்டர் பிளேட் அட் த பேக். தோள்பட்டை எலும்பு என்பது முன்பக்கத்தில் காலர் எலும்பாலையும் பின்புறத்தில் தோள்பட்டை சுத்தியாலையும் உருவானது. The collarbone is supported by breastbone at the one end and the shoulder blade at the other end. காலர் எலும்பின ஒரு முனையில் மார்பக எலும்பும் அப்படின்னா பிரெஸ்ட் போன், மறுமுனையில் தோள்பட்டை சுத்தியும் அதாவது ஷோல்டர் பிளேடும் தாங்குது. தோள்பட்டை எலும்பு ஒரு குழி போன்ற ஒரு கிண்ண அமைப்பாகும். The shoulder bone encloses a socket-like cavity into which fixes the ball of the upper arm. This is form a ball and socket joint. This girdle is also called as pectoral girdle. அதுபோல் கையில் பந்து பகுதி இணைக்குது இல்லையா, இந்த பந்து இதைத்தான் என்ன சொல்லுவாங்க, பந்து கிண்ண மூட்டு அப்படின்னா பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டை இது க்ரியேட் பண்ணுது. இதை வந்து என்ன சொல்லுவாங்க, பெக்டோரல் வளையம் அப்படின்னும் அழைக்கிறாங்க.
It is the picture of pectoral girdle. Clavicle அப்படின்னா காரை எலும்புன்னு சொல்லுவாங்க. ஸ்கேப்புலானா தோள்பட்டை எலும்பு. ஹியூமர்ஸ்னா மேற்கை எலும்பு. நெக்ஸ்ட்டு பெல்விக் போன், தட் மீன்ஸ் இடுப்பு எலும்பு. Pelvic bone is also called as pelvic girdle. It is made up of strong bones to balance entire weight of the body. Pelvic girdle is formed by 5 fused vertebrae at the back and form a T in the center while reaching the front part. The thick bones are attached to the either side of the girdle which a ball and socket joint. இடுப்பு எலும்பு தான் பெல்விக் போன்னு சொல்கிறாங்க. இது உடலின் முழு எடையையும் தாங்குது. இது பின்புறத்தில் 5 இணைந்த முதுகெலும்புகளால் ஆனது. மேலும் இதன் மேற்பகுதி குழி மாதிரி இருக்கும். தொடை எலும்புகள் ஒரு பந்து கிண்ண மூட்டு இடுப்புடன் இருபுறமும் இணைக்கப்பட்டுள்ளது. Okay, in this picture, pelvic bones. Base of sternum, pelvic inlet, coccyx, pubic bone, pubic symphysis, ischium, femur, hip joint, ilium. These are all the parts of pelvic bones.